பயோபிக்கா எடுக்கிறோம் அப்படின்னா சரி நம்ம நாட்டுக்காக ஏதோ பெருசா பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 4 ஜெனரேஷனுக்கு அப்புறமா எடுப்பாங்க அப்படின்னு ஒரே லைன்ல ரெடி ரெடி அப்படி சொல்லுவாங்க. பட் நீங்களே உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க இல்லையா? இதன் மூலமா மக்களுக்கு என்ன சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்க? நான் காதலிக்கிறோமா அப்படின்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா ஃபோன் கால் பேசுனீங்களா? என்னடா இப்படிலாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை? நீங்க ஒரு டிஃப்ரெண்டான பாத்தை எடுத்திருக்கிறீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம்ல. ஸோ உங்களுக்கு அப்படி கேட்குறப்ப ஓகே நான் என்னோட லைன்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கேன், எப்படி இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சா? ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன். மேகசின்ஸில் வர கிசு அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், இந்த தாண்டி போகும்போது கேட்குற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய ரொம்ப ஹர்ட் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிசு தான் இதில் வந்து நிறைய மேபி பொய் இருக்கலாம், இல்லாட்டி நிறைய உண்மை இருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. எழுதுறாங்க அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு கிசு ஏதாச்சும் இருக்கா? ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்க்கு மூளை இருக்குமா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு? பழகுவாங்க, அவங்களுக்கு என் மேல நிறைய அன்பு இருக்குன்னு அதெல்லாம் தெரியும். ஆனால் வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, பக்கத்துல நேபர்ஸ் பார்த்தா என்ன அசிங்கமா சொல்லுவாங்கன்னு வாங்க. கல்யாணத்துக்கு இன்விடேஷன் இருப்பாங்க, ஆனால் வந்துடாதீங்கன்னு. பேர் மாற்றணும் தான் என் டார்கெட். ஒரு பிஸ்னஸ் போடுறேன், ஒரு பெரிய கடை போடுறேன், ஷில்பா ஷெட்டியை கூட்டிகிட்டு வந்து அந்த டேக் மாறும்னு பார்க்குறேன். பார்த்தா என்டர்ப்ரனர்ன்றாங்க, ஆனால் கிளாமர் ஆக்ட்ரஸ் அண்ட் என்டர்ப்ரனர்ன்றாங்க. ஸோ அப்போ ப்ரொடியூசர்ன்ற ஒரு பொசிஷன் வந்து அந்த கிளாமர் டேகை தூக்குவாங்கன்னு பார்க்குறேன். அப்போ கூட கவர்ச்சி நடிகை சோனா இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இமோஷ்னலாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கேன், மூளை இல்லாமல் தான் இருந்தேன். நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம், நான் ஜார்ஜினோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ப்ரொடியூசர் சோனா அவர்கள் இருக்கிறாங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மறந்துட்டீங்களே, டைரக்டர் ஆயிட்டேங்க. அது வந்து செகண்ட் லீடுக்கு அப்படி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஸ்டார்டிங்ல இந்த ஒரு அடப்பை போட்டீங்க. இட்ஸ் ஓகே. ஒரு நல்ல ஜேர்னில. வணக்கம் டு எவ்ரிவன் அண்ட் தேங்க் யூ. சூப்பர். ஸோ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த ஒரு இளமையோடையே இருக்கிறீங்க. என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? என்ன நடந்தாலும் சிரிங்க. ஒன்று நானும் அழுவேன், பட் நான் ஐ டோன்ட் ஷோ த வேர்ல்டு. எப்படி சொல்கிறது, நம்ம பிரச்சனையோ இல்லைன்னா நம்ம கஷ்டத்தை எதுக்கு வெளி உலகத்துக்கு காமிக்கணும்னு நினச்சி தான் வாழ்ந்தேன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பேச தொடங்கிட்டேன். பட் நிறைய சிரிப்பேன், நிறைய தண்ணி குடிப்பேன். ஓகே. தண்ணி குடிக்க 8 liters ஆஃப் வாட்டர் குடிப்பேன். குடிக்க your skin becomes very good. ஓகே. ஸோ அதான் விஷயம், வேறு எதுவுமே பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஈஸி டிப்ஸாக இருக்கே. ரொம்ப ஈஸி. அதுதான் இப்போது நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்போ இந்த டயட்டிஷன் இது அதுன்னு இருக்கும்போது அது வீண் செலவு தான். புரியுதுங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு அதை நம்ம சாப்பிட்றதோ, அதுக்கப்புறம் அதே மாதிரி டைமிங் 6:30க்குள்ளே டின்னர் சாப்பிட்ருங்க, வெயிட் போடாது, அப்போ என்ன வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி தான். நல்ல ஐடியாவாக இருக்கு. ஸோ சின்ன விஷயந்தான். கண்டிப்பாக. இப்போது நார்மலாக ஒரு பையனோ பொண்ணோ இப்போலாம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வர்றதுக்குன்னு ஒரு வயசை பார்த்தீங்கன்னா ஒரு 22, 23 ஆகுது மேம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 14 வயசுலேயே நீங்கள் வந்து ஓகே நம்ம ஸ்டடீஸை தாண்டி சைடில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரொஃபஷனல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் ரொம்ப அழுத்து போச்சு, ரொம்ப வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு எரிச்சல் எங்கேயாவது வந்திருக்கா? இல்லை, ஆக்சுவலாக நான் ஒரு ஒர்க்கஹாலிக்கு. எனக்கு எப்போல்லாம் ஒர்க் கம்மியாக இருக்கோ அன்னைக்கெல்லாம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு 2 நாள் பெருசாக வேலை இல்லாமல் இருக்கேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் டே வீட்டில் இருக்கிறது ஜாலியாக இருக்கும், ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 2 படம் பார்ப்பேன். செகண்ட் டே இருக்குல்ல, காலையிலேருந்து அப்படியே என்ன பண்ணுறது இப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். எதுவும் நடக்கலை, அது தெரியாதனமாக அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு மாட்டினீங்க. ஒன்றும் புலம்ப இல்லைன்னா
ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். பிகாஸ் ஐ லைக் டு ஒர்க், அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்படி ஹாபி அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? ஹாபி இவ்வளோ நாள் ஹாபியாக இருந்தது, இப்போ ஜாப் ஆகிடுச்சு. ஐ யூஸ் டு ரைட் அ லாட். அதுக்கப்புறம் படம் தான், நிறைய படம் பார்ப்பேன். வேறு என்ன பண்ண பெருசாக எதுவும் இல்லை. வீட்டு வேலை நானே பார்த்துப்பேன். இது வரைக்கும் வேலைக்காரி இதெல்லாம் வச்சுக்கிறதுல அதுலேயே டைம் பாஸ் ஆகிடும். ஓகே. பப்பீஸ் தான் என் லைஃப். ஹாபி, லவ் எல்லாமே 2 வச்சுருக்கேன். ஓகே. முழு நேரம் அவங்க கூட தான். கண்டிப்பாக. இந்த பப்பீஸ் ஃபேவரட்னு சொல்கிறவங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கு மேம். இப்போ நியூஸ்லாம் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். இந்த நாய்கள் வந்து போய் மனிதர்களை கடிக்கிற மாதிரி சில வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ 2 தரப்பான விவாதங்கள் போயிட்டே இருக்கும். ஒன்று, சில பேர் என்ன சொல்லுவாங்க, டாக் லவர்ஸ்லாம், அது நாய் சும்மா அது பாட்டுக்கு இருப்பப்பா, நீ போய் சொரிஞ்சிருப்ப, அடிச்சிருப்ப, கடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் நார்மலாக தான் போகணும், இந்த நாய்கள் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஒரு 2 இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் என்ன மாதிரியான கேட்டகரி? எனக்கு நான் எந்த மாதிரி கேட்டகரினா, நான் வச்சிருக்கிற பப்பீஸ் மோர் டு டூ வித் வீட்டுக்குள்ளே இருக்கிற பப்பீஸ் தான் என்கிட்ட இருக்குது. எனக்கு வேண்டியது தோணை, எனக்கு 2 பப்பீஸ் தோணை. ஸோ இவங்க கேட்டகரி வேறு. நீங்கள் சொல்கிறது இந்த பிட்புல், ராட்வீலர் அந்த மாதிரி இல்லை, தெருநாய்கள் கூட அந்த மாதிரி. தெருநாய்க்கள் என்ன பிரச்சனைனா, அது பாதி நேரம் பசியில் சுற்றிட்டு இருக்குங்க. வம்பு இழுக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம உஷாராக இருக்க வேண்டியது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கெல்லாம் ஒரு 20 வருஷம் நாய் வச்சுருக்கேன், மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கு என்ன நாய் கடிக்காத, என்னையும் நிறைய கடிச்சிருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். சூப்பர் மேம். ஸ்மோக்குக்கு வருவோம். இப்போ பொதுவாக நீங்கள் வந்து இதை சொல்லிட்டீங்க, கிட்டத்தட்ட என்னோட வாழ்க்கை வரலாறாக நான் வந்து எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஜென்ரலாக ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுக்கிறோம், ஒரு பயோபிக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, சரி நம்ம நாட்டுக்காக ஏதோ பெருசாக பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 4 ஜென்ரேஷனுக்கு அப்புறமா எடுப்பாங்க அப்படின்னு ஒரே லைனில் ரெடி அப்படி சொல்லுவாங்க. பட் நீங்களே உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? இதன் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்க? சரி, மக்களுக்கு ஒரே ஒரு லைன் சொல்கிறேன். ஆனால் அது சோனா நடிகை அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன். நான் இதை நிறைய ரெகுலராக சொல்கிற ஒரு லைன். காட் ஹஸ் கெப்ட் மீ இன் ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனில் என்னால் என் கதை சொல்ல முடியுது. அதுக்குன்னு என் கதை தான் பெஸ்ட் இல்லை. இங்கே இருக்கிறவங்கள்ட்டே கேளுங்க, 1008 கதை வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல முடியாத நிலமையில இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ என் பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், ஒன்லி ஒரே ஒரு லைன். இவ்வளோலாம் நடந்ததுங்க, வெளியே சிரிச்சுட்டு இப்படி சுற்றுறேங்க, அதுக்குன்னு எனக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஆனால் என்ன நடந்தாலும் வாழ்ந்துட்டுருக்கேன், நல்லாவே வாழ்ந்துட்டுருக்கேன், விட்டு கொடுக்கறது இல்லை. கீழே விழுந்தாலும் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறேன். இவ்வளோ தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. என் லைஃப் ஒன்றும் எப்படி சொல்கிறது, புத்தர் வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இன்னொரு கேர்ள், இன்னொரு கை, அந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற இன்னொரு ஆளுடைய வாழ்க்கை மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை, அவ்வளோதான். சூப்பர் மேம். ஸோ ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ நார்மலாக எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு ஆக்ட்ரஸோ ஒரு ஆக்டரோ இந்த மீடியாவில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையை உடனே மக்கள் வந்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு மசாலாக்காக இயங்குவாங்கல்ல. இதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து தோணி இருக்கா, ஏன் மீடியாவில் இருக்கிறவங்க மேலே ஏன் மக்களுக்கு இவ்வளோ ஒரு எண்ணம், ஏன் அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சா? பிகினிங்கில் நான் வரும்போது அந்த எண்ணம் யாராவது என் மேலே வைக்கக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா வி ஆர் சர்ச்சிங் ஃபார் இப்போ ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்க்காக உள்ளே வந்தாலும் அந்த ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு காசு வரணும்னா வி நீட் ஒர்க்கு, ஃபேம் ஆல்சோ வினர். ஸோ அந்த டைமில் யாராவது பார்க்க மாட்டாங்களா, யாராவது ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆக்சுவலாக கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ நோட்டீஸ் பண்ணது ஒரு 5-6 இயர்ஸாக திங்ஸ் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இப்போ நான் மட்டும் சொல்ல, ஏதோ ஒரு மாலில் ஒரு 4 இயர்ஸ் பேக் சமந்தா பார்த்தேன். ஓகே. சமந்தா பார்த்துட்டு லைட்டாக ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஆனால் பெருசாக இல்லை. நான் சொல்கிறது ஒரு 10-15 பேர். ஸோ சமந்தாவையும் ஃப்ரீயாக தான் விடுறாங்க. ஓகே. முன்ன அப்படி கிடையாது. நம்ம ஒரு போனான்னா மினிமம் ஒரு 30-40 பீப்புள் அப்படி செல்ஃபின்னு இப்படி வந்துடுவாங்க. ஸோ பீப்புள் ஹவ் ஆல்சோ சேஞ்ச்ட். ஸோ அது ஐ திங்க் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டும் வேணும். முதல்ல வரும்போது தேவைப்படுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைவசி கொடுங்களேன் அப்படின்னும் ஆகுது. ஓகே. ஸோ ரெண்டுமே ட்ரூவான ஃபீலிங் தான். ட்ரூ. அது நம்ம நடிக்க முடியாது. எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் தேவை, எவ்ரி ஆர்டிஸ்ட்க்கும் தேவை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ நான் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், அம்மா இறந்தப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற அந்த பீப்புள் அப்போ கடுப்பாக இருக்குது. அந்த மாதிரி அது டிபெண்டிங் ஆன் சிச்சுவேஷன்ஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக. நான் நீங்கள் பேச நிறைய விஷயங்களை பார்த்தேன், கேட்டேன் மேம். அப்போ எனக்குள்ள இருந்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்ட விஷயம் அப்படின்னா, ஓகே
சோனா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிருக்கணும், ஏன் அவங்க கிளாமர் பாதையில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் கிளாமர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா பெரிய ஆட்கள் இல்லை. ஸோ சில்க் ஸ்மிதாக்கு அடுத்து தமிழில் ஒரு கிளாமரான ஆர்டிஸ்ட் அப்படின்னா டக்குன்னு சோனாவோடைய நேம் வருது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்த்த எடுத்துருக்கிறீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்ல. ஸோ உங்களுக்கு அப்படி கேட்குறப்ப ஓகே நான் என்னோட லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கேன், எப்படி இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நான் ரியலைஸ் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு 15 இயர்ஸாக சோனா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் பார்த்து சில கேள்விங்க கேட்பாங்க, பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இனிஷியலாக பேசின பேச்சும் கேட்ட வார்த்தைகளும் இந்த கேள்வியெல்லாம் எவ்வளோ மேல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று இட்ஸ் அ ஜாப் ஆஃபர் இன்டர்வியூவர்ட்டு என்ன கேள்வி கேட்குறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் யூ தாட் ஆஃப் இட் டிஃப்ரெண்ட்லி இல்லை. ஆனால் எல்லோரும் அப்படி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கேட்கும்போது ஓகே, பட் மை பாயிண்ட் இஸ் கேட்குறது ரொம்ப ஈஸிங்க. உட்காந்து என் பொசிஷனில் உட்காந்து பாருங்கள். இப்போ உங்கள் ஜாபை நான் வரும்போதே நான் சொல்கிறேன், நீங்களாம் ஜாலியாக இருக்கீங்க, இல்லைன்னா குவைட்டாக இருக்கீங்க, ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாம் பயங்கர ஒரு ஏசி எல்லாம் செட் ஆகி பர்ஃபெக்ட். நான் இப்படி ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், மாதம் மாதம் சம்பளம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் உங்களை ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு தெரிஞ்சு தனியாக வந்து பேசும்போது தான் தெரியும் உங்கள் பிரச்சனை. ஸோ எனக்கு 1008 பிரச்சனை இருந்தது. பட் நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப நிதானம், ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கேன். மேகசின்ஸில் வர கிஸ்ஸு, அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், இந்த தாண்டி போகும்போது கேட்குற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய ரொம்ப ஹர்ட் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், இந்த ரஜினி சார் எப்படி கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்கும்போது அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி வேறு மாதிரி என்னை யோசிக்க சொன்னார். அதை யோசிக்க தொடங்கினதுலேருந்து நான் டிசைட் பண்ணது ஒன்றே ஒன்று, யார் என்ன சொன்னாலும் நம்ம ரைட்டாக இருக்கோன்னா கண்டுக்க தேவையில்ல. ஓகே, அது ஒரு விதமாக ஆஃப் சேயிங். சும்மா கொஞ்சம் எப்படி சொல்கிற, கொஞ்சம் திமிராக சொல்லணுன்னா, யாரும் எனக்கு சோறு போடல, நானே வேலை செய்கிறேன், நானே கஷ்டப்படுறேன், அதுக்குன்னு மக்கள் இல்லை பப்ளிக் இல்லைன்னா ப்ரெஸ் இல்லாமல் என்னால் முடியாது. அதனால தான் சொன்னேன், இது ஃபஸ்ட் ஆன்சர் ஒன்று. கடுப்பில் சொல்லுவோம் தெரியுமா, அந்த திமிரான ஆன்சர் 2. இன்னொன்று, நம்ம பண்ணுறதோ இல்லைன்னா நம்ம லைஃப்பை எஃபெக்ட், தட் இஸ் நம்ம பண்ணுறது நம்ம லைஃப்பை எஃபெக்ட் பண்ணும்போது அது வேறு விஷயம். இன்னொருத்தங்களை சொல்லி நம்ம லைஃப்பை மாற்றுறோம் இல்லைன்னா திங்கிங்கை மாற்றணும்னா எத்தனை பேர் பேச்சு கேட்குறது நான். ஸோ இட்ஸ் நாட் ரைட்டோ ராங்கோ, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் இருக்கேன். ஓகே, இந்த கிசு அப்படிங்கிறது எல்லா செலிபிரிட்டிஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். இப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்ப என்ன நடந்தாலும் செலிபிரிட்டிஸ் வந்து இல்லை நான் இப்படி பண்ணலை, ஒரு கிசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. ஆனால் இப்போ மீடியாஸ்லேருந்து அது எழுதுகிறவங்களா இருக்கட்டும், அதை பார்த்தவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் கிசு தான். இதில் வந்து நிறைய மேபி பொய் இருக்கலாம், இல்லாட்டி நிறைய உண்மை இருக்கலாம், ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. ஸோ டைரக்டாவே ஒரு செலிபிரிட்டி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, there is no smoke without fire. கரெக்ட் அதானே? புகை இல்லாமல் புகை. ஸோ இப்போ எடுத்தோடனே டேரக்டாக அது வந்து இல்லை அப்படின்னு நிராகரிக்கிறாங்களே. ஸோ அந்த இடத்துல சரி ஒரு உண்மையாக சொல்லுவோம் அப்படின்னு எந்த செலிபிரிட்டியுமே உண்மை சொல்கிறதுக்கு முன்வரலையே, ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது எனக்கு தெரிஞ்ச ஆகிடும். நான் ஜென்ரலாகவே பிகினிங்லேருந்து கொஞ்சம் ஓப்பனாக இருந்திருக்கேன், லைக் ஆனஸ்ட்டாக இருந்திருக்கேன். ஆனால் அம்மா இருந்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக போல்டாக இருந்திருக்கேன். மேபி அவங்களுக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்லங்க, நம்ம பேசுகிற கமெண்ட்டை வீட்டில் தாங்காத கமெண்ட் அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது, இல்லைன்னா பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா யாராவது மாமியார் மாமனார் இருக்கட்டும். ஸோ வி டோன்ட் நோ. வீட்டில் இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது தான் நம்ம யோசித்து பேசுவோம். இப்போ என்னென்னா நான் பாருங்கள் தண்ணி கட்டேன். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் ஒன்று சொல்லி அடி வாங்குறேன்னு வைங்க, நான் தான் அடி வாங்கணும், என் ஃபேமிலி அடி வாங்காது. ஸோ மேபி அந்த ரீசனுக்காக, இதுதான் ரீசன் சொல்ல, மேபி அந்த ரீசனுக்காக. உங்களை ரொம்ப பாரப்படுத்தின இல்லாட்டி ஏன் இப்படி எழுதுறாங்க அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு கிசு ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப எவ்வளோ விஷயத்தோட இது பெட்டரு இருந்தாலும் இதுதான் என்னால் தாங்க முடியல. என்ன தாங்க முடியலன்னா, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்க்கு மூளை இருக்குமா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்காக என்ன பார்க்குறாங்க, ஒரு 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 செக்ஸ் டாய் மாதிரி தான் எங்களை பார்க்குறாங்க, இல்லைன்னா வெறும் அழகாக இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி பார்க்குறாங்களா? அப்போ எங்களுக்கெல்லாம் மூளை இருக்காதான் எனக்கு புரியல. ஸோ அதுதான் ரொம்ப, தட் இஸ்
உண்மையாகவே அவங்க நல்ல எண்ணத்தில் என்ன பரவாயில்லையே இந்த கிளாமர் ஆர்டிஸ்ட்ன்ற டேகை விட்டுட்டு ஷீ இஸ் ட்ரைங் சம்திங். ஒன்று என்கரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா வாயை மூட்டாது இருக்கலாம், அதுவும் பண்ணாமல் இப்படி போனாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஹர்ட்டிங். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நீ என்னன்னா சொல்லிப்போ அப்படின்ற மாதிரி. இல்லை, அழகு அப்படிங்கிறது எப்போவுமே சொல்லும்போது ஒரு சொல்லுக்காக அழகு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களே ஒரு இடத்துல அதை சொல்லியிருக்கிறீங்க, நான் வந்து அழகாக இருந்ததுனாலே அது ஒரு ஆபத்தாக உணர்ந்தேன் அப்படின்னு. என்ன ஆபத்தை உணர்ந்தீங்க? என்ன ஆபத்து இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுங்க, எல்லா ஆப்ஷனும் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பேக்ரவுண்ட் மீன்ஸ் என் பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இமோஷ்னலாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கேன், மூளை இல்லாமல் தான் இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் என்ன தான் இருந்தாலும் நான் இவ்வளோ சொன்னாலும் நான் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்தேன் சினிமாவில், வந்துட்டு கொஞ்சம் ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளாமர் ரோல் பண்ணேன். அந்த டேக் எனக்கு வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். மலையாளம் ட்ரை பண்ணேன். மலையாளத்தில் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வந்துச்சு. அப்போ கூட இங்கே தமிழில் பேர் மாறல. அடுத்தது உடனே என்ன பண்ணேன், சரி பேர் மாற்றணும் தான் என் டார்கெட்டு. ஒரு பிஸ்னஸ் போடுறேன், ஒரு பெரிய கடை போடுறேன். ஷில்பா ஷெட்டியை கூட்டிகிட்டு வந்து அந்த டேக் மாறும்னு பார்க்குறேன். பார்த்தா என்டர்ப்ரனர்ன்றாங்க, ஆனால் கிளாமர் ஆக்ட்ரஸ் அண்ட் என்டர்ப்ரனர்ன்றாங்க. சரி மாறல. அடுத்த ஸ்டெப் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், நான் சம்பாதிச்சதில் திருப்பி சினிமாவில் போடலான்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சரி ப்ரொடியூசர்னு சொல்கிறதுனால, ஏன்னா சினிமாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பொசிஷன்ஸ் ஒரு ப்ரொடியூசர். ஸோ அப்போ ப்ரொடியூசர்ன்ற ஒரு பொசிஷன் வந்து அந்த கிளாமர் டேகை தூக்குவாங்கன்னு பார்க்குறேன். அப்போ கூட கவர்ச்சி நடிகை சோனா இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அப்படி தான் வருதே தவிர ஸ்டில் இட்ஸ் நாட் கவர். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணேன், ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரியை போடுறேன். ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரியை போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 45 ஸ்டாஃப் எனக்கு அடியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த சரி இப்போ அது யோசிப்பாங்கன்னா அதே டேக். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேண்டான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். பஞ்சாயத்து இது அதெல்லாம் போயிட்டு வேண்டான்னு உட்காந்துட்டேன். அம்மா இறந்த பிறகு திருப்பி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி சீரியலில் போய் இறங்குறேன். சீரியலில் உட்காந்து அம்மா ரோல் தான் வேணும், இல்லைன்னா எனக்கு வேண்டான்றேன். யார் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? நான் என்னை பெருமையாக பீத்திக்கல சொல்கிறேன். டு சேஞ்ச் மை இமேஜ் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன்னு. 2 இயர்ஸ் 3 சீரியல் பண்ணுறேன். ஒரு செக்ஷன் தான் பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் திருப்பி கிளாமர் ஆக்ட்ரஸ் சோனா இந்த ரோலில் எப்படி பண்ணுறாங்க. ஸோ அதுவும் மாறல. ஸோ அடுத்தது என்னன்னொன்னே எனக்கு ஐ தாட் சரி நம்ம நினச்சது தான் நடக்கலை. அந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம வேறு ஒரு பாத் போகலாம். ஆல்மோஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது 2014 இந்த பயோபிக் ரெடி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 14 இது வரைக்கும் எனக்கு எல்லா வருஷமுடைய டைரி இருக்குது. ஓகே. ஸோ ஐ லவ் ரைட்டிங். ரொம்ப பயங்கரமான டைரியாக இருக்குமோ? எஸ். அது என்னென்னா எனக்கு திட்டினாலும் அதில் தான் எழுதுவேன், சிரிக்கணுன்னாலும் அதில் தான் எழுதுவேன், எனக்குள்ளே லவ் வந்தால் கூட அதில் தான். ஸோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அந்த பயோபிக் எழுதும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆண்டர்பிரனர் சொன்னீங்களே, நான் அங்கேருந்தே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ திரைத்துறையில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆனாலும் ரொம்ப டேஞ்சரஸான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹீரோஸே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வேணான்னு ஒதுங்கியிருக்கிறாங்க. முக்கியமாக சூப்பர் ஸ்டாரே அப்படி தான், ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வேணான்னு ஒதுங்கிட்டாரு. நீங்கள் ஓகே ஆக்ட்ரஸாக இருக்கிறீங்க, பல்வேறு தொழில்கள் பண்ணால் கூட யோசிச்சிங்களா இது வந்து முதலீடு போடுறோம் போச்சுன்னா போச்சு தான்ல, அந்த ரிஸ்க் எப்படி எடுத்தீங்க? லைஃபே ரிஸ்க்கு தானே என்னை பொறுத்த வரைக்கும். மேபி உங்கள் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் லைஃப் இது வரைக்கும் நான் வந்துட்டு போகிறது எல்லாத்தையுமே இது வரைக்கும் நான் தூரமாக வந்தது எனக்கு ஒரு லைஃப் ரிஸ்க்கு தான். அட் த சேம் டைம் எனக்கு ரிஸ்க்கு கம்பேர் பண்ணால் எனக்கு இந்த கிளாமர் டேக் போனால் போதும்னு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வரும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. உண்மையாகவே இந்த உலகத்தில் ஈஸியாக இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்காது, ஆனால் எனக்கு உண்மையாகவே இருக்குது. எனக்கு காசு மேலே பெரிய ஆசை கிடையாது. ஸோ ஐ பிலீவ் நான் எனக்கு இன்றைக்கி சோனான்னு இன்றைக்கி உட்காந்து பேசுகிறீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்தது தான், சரிங்களா? ஸோ அதிலே முதலீட்டு பண்ணி ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை. மிஞ்சி போனால் நம்ம ஆளுக்களுக்கு தானே காசு போகும்ன்ற நினப்பில் தான் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணேன். ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படிலாம் ஏமாத்துறோன்றது அங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு தெரியாத ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ கொஞ்சம் உஷாராக இந்த வாட்டி பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அது வந்து ஒரு 2 இயர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 2010 அப்படின்னா
அப்போதான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்திருப்பீங்க, ஏன் அந்த ரிஸ்க் அப்பவே எடுத்தீங்க? அவ்வளோ டெஸ்பரேட் டு சேஞ்ச் த நேம். இப்போ உலகத்தை பற்றி எனக்கு அந்த டைமில் கவலை இல்லைங்க. இப்போ தான் நான் யோசிக்கிறேன் சொசைட்டிலையும் எனக்கு ஒரு வேறு மாதிரி பேர் வேணும்னு. ஆனால் அந்த டைமில் 2010 எனக்கு சொசைட்டியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் ஃபேமிலியில் எனக்கு மரியாதை வேணும். புரியுதுங்களா? அவங்க என்னை பார்க்குற விதமே எக்ஸப்ட் அம்மா அண்ட் சிஸ்டர் சொல்கிறேன். ஜென்ரலாக அந்த மிச்சர் சைடில் என்னை என் வீட்டுக்கு வராதன்னுவாங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன பார்ப்பாங்க, பழகுவாங்க, அவங்களுக்கு என் மேலே நிறைய அன்பு இருக்குன்னு அதெல்லாம் தெரியும். ஆனால் வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, பக்கத்தில் நேபர்ஸ் பார்த்தா என்ன அசிங்கமாக சொல்லுவாங்கன்னுவாங்க. ஓகேயா? இது ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க, ஆனால் வந்துடாதீங்கன்னு. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு ரிஸ்க் எடுக்கிறது பெட்டரா, இந்த பேர் மாறினது பெட்டரா? எனக்கு அட்லீஸ்ட் இங்கே ரிஸ்க் எடுத்து இது காசு போனாலும் காசு சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் அந்த எடுக்கிற ரிஸ்கில் இந்த மேட்டர் ஃபுல்லாக கிளியர் ஆச்சுன்னா எனக்கு லைஃப் வெரி ஹாப்பி இல்லை அதுக்கப்புறம். அதனால் எனக்கு அது பெருசாக தெரிஞ்சுது. அதையும் சொல்கிறேன். அதே மாதிரி பிகாஸ் எனக்கு பணத்து மேலே ஆசை இல்லாதனால தான் இது ஈஸியாக இருந்துச்சு இந்த ரூட். இதே எனக்கு காசும் வேணும்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியல. மேபி ஐ ஒன்ட் டேக் ஃபிலிம்ஸ், எடுக்காமல் இருந்திருப்பேன். அந்த மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக. கனிமொழி கற்றுத்தந்த பாடம் என்ன? இப்போ அந்த பாடத்துலேருந்து மீண்டு எழுந்து ஸ்மோக்கில் நீங்கள் வந்து உங்களை டெக்னிக்கலாக வளர்த்த விஷயங்கள் என்ன? கனிமொழியில் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, ஒருத்தங்களை நம்பலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக நம்பக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, எனி பிஸ்னஸ், நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன், அந்த பிஸ்னஸில் டே டு டே அப்டேட்ஸு என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஆனால் ஒருத்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னா அந்த ஆள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் அதை பார்க்கல. ஸோ மேபி நான் டெய்லி பார்த்துட்டு சில விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா மேபி திங்ஸ் குட் ஹவ் பின் பெட்டர். ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் சினிமாவில் வந்து சினிமா வந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போது நான் என்ன நினச்சேன், சினிமாவை கரைச்சி கொட்டிட்டேன், அவ்வளோ தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனேன். பட் எனக்கு ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அது தெரியாமல் இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், வித்தியாசமாக அப்படின்லாம் யோசிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிச்ச டிபார்ட்மெண்ட்ஸில் எனக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்காலிட்டி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்குறது, இப்போ நான் தெரிஞ்சால் தானே உனக்கு கேள்வி கேட்க முடியும். ஸோ அது ஒரு தப்பாச்சு. பட் இப்போ என்னென்னா டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணி பழைய ப்ரொடக்ஷனில் நடந்த கூத்தெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இப்போ கூட நான் பர்ஃபெக்டெல்லாம் சொல்ல. பட் என்னால் அந்த டைமோடு இப்போ ஐம் 95% பெட்டர். ஓகே. நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்க. இது வந்து சினிமா ஃபீல்டுக்கு நிறைய பேர் சொல்கிறது அப்படின்னா, சில விஷயங்கள் ஓப்பன் ஆகாமல் மூடி இருக்கிற வரைக்கும் தான் 2 பேருக்குமே நல்லது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. ஆனால் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக இது நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. ஆனால் இது ஒரு ஆபத்தான போக்கா இருக்கு அப்படின்னு நீங்களே யோசிச்சிருக்கீங்களா? எது ஆபத்தை நான் பேசுறது? அப்படி இல்லை. சி, ஃபர்ஸ்ட் திங், ஐ எம் நாட் டேக்கிங் நேம்ஸ், இவங்க பேர் அவங்க பேருன்னு சொல்லி நம்ம எடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, நான் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம், சினிமா இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு 5% இல்லை 10% எப்படி மோசமான ஆளுங்க இருக்காங்களோ, அதே மாதிரி எங்கள் ஃபீல்ட்லேயும் ஒரு 10% அப்படி இருக்காங்க. அதுக்குன்னு எல்லாரும் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளோ மோசம்னா நான் ஏங்க அங்கே உட்காந்துருக்க போகிறேன்? எனக்கு இப்போவும் நான் லைஃப் லாங் அங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 5% 10% ஆளுங்க பண்ணுற சில விஷயங்கள்னால நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டு போயிடுது, சினிமாவுக்கும் கெட்ட பேர் வந்துடுது. அவ்வளோதானே தவிர அண்ட் as far as threat is concerned, இல்லைன்னா பயம் இல்லை, ரொம்ப தாண்டி வந்துட்டேன். ரொம்ப பயம் காமிச்சிருக்காங்க, ரொம்ப எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓவராக பயந்து நல்லா பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 2015 ஒரு 2021-22 வரைக்கும் நான் வெளியே வரல. ஓகேங்களா? பயந்தெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஏதாவது பொய் சொல்லி இல்லைன்னா தப்பாக எல்லாரையும் யாராவது ஸ்பெசிஃபிக்காக பேசினா தான் நான் பயப்படணும். நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, உண்மையாக நிறைய பேசுகிறேன், அதே மாதிரி யாரையும் நோண்டலை. நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று, இந்த போல்ட் சப்ஜெக்ட் பற்றி இவ்வளோ ஆனஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, மை சப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி வெரி ஆனஸ்ட். அதனால் இப்போது இன்டைரக்ட்லி நான் இப்போ இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசினாலும் இன்டைரக்ட்லி என் ப்ராஜெக்டை தான் நான் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என் ப்ராஜெக்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் முடிஞ்ச வரைக்கும் தொடாமல் சொல்லாமல் பேசிகிட்ருக்கேன், அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் பேசும்போது நான் கவனித்தேன், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி
ரொம்ப தடாலடியாக பேசுகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி கேட்டாங்க, நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ படத்தில் எந்த அளவுக்கு அதை நீங்கள் காட்டியிருக்கிறீங்க? உண்மையாகவே யாரையாவது குறி வைக்கிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு சிம்பலிசம் காட்டுற மாதிரி யாராச்சும் காட்டியிருக்கீங்களா? இல்லை, அதுதான் குட் கொஸ்டின். எவ்ரி ஒன் கேட்குற கேள்வி. என் லைஃப்பில் என் பாதையில் நடந்த விஷயம் தான் நம்ம ஃபுல்லாக எடுக்கிறோம். இப்போ உங்களை அடிக்கணும் இல்லைன்னா இவரை அடிக்கணும்னுக்காக இந்த படம் எடுக்கல. எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையான்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ என் பாதையில் வர சில பேர் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப கிளியராக நோ லுக்கலைக்ஸ், சேம் ஃபேஸில் இருக்கிற யாருமே கிடையாது. அதே மாதிரி நோ நேம்ஸ். ஓகே, சில ரொம்ப பெரிய கேரக்டர்ஸை முடிஞ்சால் மக்களை லைட்டாக டைவெர்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி லைட்டாக விட்ருக்கோம். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், எனக்கும் உங்களை மாதிரி இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு லிஸ்ட் இருக்கும். அவன் இருக்கானே, அவன் மட்டும் அன்றைக்கி அது பண்ணலைன்னா நம்ம லைஃப் வேறு மாதிரி, அப்படி எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் இருக்கா. அதுக்குன்னு அவர் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு எஃபெக்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆர் மதர் ஆர் ஃபாதர் ஆர் சில்ட்ரன். எல்லாரையும் விடுங்க, சில்ட்ரனை பற்றி மட்டும்தான் நான் ரொம்ப ஜாஸ்தி யோசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் இது வரைக்கும் வந்த பாதையில் பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பர் ட்ரபிள்டு சைல்டு உடைய பேக்ரவுண்டு இல்லைன்னா ப்ராப்பர் ட்ரபிள் சைல்டுடைய ஜேர்னி தான் இது. இப்போது அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு குழந்தையோட வாழ்க்கை எப்படி மாறுன்றது நான் டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்றது தான் ஜாஸ்தி. ஸோ அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எனக்கு யாரோடைய சாபமும் வேண்டாம். ஸோ அதனால் அது ரொம்ப சண்டை இதெல்லாம் வேறு. சாபன்றது எப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மனசில் வச்சுட்டு இப்படி யோசித்து இவரை யோசித்து அதெல்லாம் நல்லா இருப்பியான்றது மைண்டில் என்ன நினச்சிட்டனாலே அது சாபம். அந்த சாபம் எனக்கு வேண்டாம். ஓகே, இப்போ உங்களை தவிர இந்த இடத்துல வேற ஒருத்தர் இதை பற்றி பேசியிருந்தா நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசுகிறப்ப ஏன் ஒருத்தரோட பேரை சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா ஏன் அதை பற்றி பேசுறீங்க? சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட அதை நான் கேள்வி கேட்கல. ஏன்னா நீங்கள் 14 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் மைக்கை பிடிச்சி ஓப்பனாக பேசியிருக்கிறீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கிறீங்க இல்லையா? இப்போ தோன்றப்ப இப்போ இவ்வளோ சாஃப்டாக சொல்கிறீங்க, சாபம்லாம் வேணான்னு சொல்கிறீங்க, அது வேணாமோ நம்ம அது சொல்லாமல் இருந்திருக்கலாமோன்னு இப்போ தோணுதா? நோ ரிக்ரெட்ஸ். இப்போ என்னன்னா நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பேச்சை பேசுறது ஏன் எனக்கு பிடிக்கலன்னா திருப்பி சொல்கிறேன். அந்த டைமில் யாருடைய பசங்களோ எல்லோரும் ஒரு வேறு ஏஜில் இருப்பாங்க, பெருசாக தெரியாத ஒரு ஏஜில். இப்போ எல்லோரும் வளர்ந்துருப்பாங்க. அந்த ஜென்ரேஷன் 15 இயர்ஸ் லேட்டர் எதுக்கு அதை நோன்றது தான் ஒரு விஷயம். நோ ரிக்ரெட்ஸ் இன் எனிவே. ஏன்னா நான் எனக்காக நின்னேன், உலகம் எனக்காக நிற்காது. நான் ஃபஸ்ட்டு பேசினா தான் உலகம் என் கூட நிற்கும். புரியுதுங்களா? நான் சொல்லாமல் யாராவது எனக்கு பண்ணியிருக்கலாம், நான் பண்ணிக்கலாம். நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். நான் பண்ணது எனக்கு தெரிஞ்ச நியாயம் நான் பண்ணேன், அவ்வளோதான். கண்டிப்பாக. அதை பற்றி இப்போ ரீசெண்டாக பேசுனீங்க இல்லையா? வெங்கட் பிரபு பற்றி பேசுனீங்க, பிரேம்ஜி சாரை பற்றி பேசுனீங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள் பயங்கர வைரலாக கூட ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. இது தெரியலையா? இல்லை, அதாவது நீங்களும் விபி சார் ஃப்ரெண்ட்ஸ் அது சொன்னீங்க, பிரேம்ஜி நான் காதலிக்கிறோமா அப்படின்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா ஃபோன் கால் பேசுனீங்களா? என்னடா இப்படிலாம் நோ கமெண்ட்ஸ். சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை போச்சா? நோ கமெண்ட்ஸ். நான் என்றைக்குமே லைஃப்பில் இத்தனை 25 வருஷத்தில் நோ கமெண்ட்ஸ் சொன்னதே இல்லை. இப்போ சொல்கிறேன் நோ கமெண்ட்ஸ். இது நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு அர்த்தம். நோ கமெண்ட்ஸ் வாயை திறந்தா பிரச்சனை, அதையும் ஒரு அர்த்தம் பேசலாம்ல. 2 அர்த்தம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ எல்லாருக்குமே அதை செய்கிற வரைக்கும் ஈஸியாக இருக்கும், கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறப்போ ஒரு படபடப்பாக இருக்கும். இப்போ நார்மலான ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா போட்ட காசை எடுக்கிறதுங்கிறது ஒரு தலைவலியான விஷயம். ஏன்னா நம்ம கையிலேருந்து ஒருத்தர் ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட அந்த 1000 ரூபா திருப்பி நம்ம எப்போ தருவாங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ காசு போட்டு எடுத்துருக்கிறீங்க, மக்களுடைய வரவேற்பு, இந்த வெப் சீரிஸ். ஓகே, எனக்கு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இப்போ இது ஒரு படம்னு வைங்களேன், தேட்டரில் நீங்கள் சொன்னதில் இவ்வளோ ஈஸியாக வந்து இவ்வளோ கேஷுவலாக பேசியிருக்க மாட்டேன். இது ஓடிடி பிளாட்ஃபார்ம்னால கொஞ்சம் ரிஸ்க் எனக்கு கம்மி. ஏன்னா எனக்கு என்ன பட்ஜெட்டில் எவ்வளோ பண்ண போகிறோம் தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே குதிக்கிறோம். என்ன நடந்தாலும் அந்த அமௌண்ட் வரும்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணேன். அதையும் மீறி நான் என் கையிலேருந்தையும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அது ஏன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா, பிகாஸ் ஐ வாண்ட் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டு பி பியூட்டிஃபுல். அது சில பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்னால அதை அப்படியே விட வேண்டாம். ஏன்னா ஃப்யூச்சர் இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கலாச்சிருப்பேன், என் விஷுவல் பயோடேட்டாடா ஃப்யூச்சருக்கு அப்படின்னு. அதுதான் விஷயம். ஓகே. ஸோ அது
தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது கரெக்டாலாம் பிளான் பண்ணி பண்ணிட்டோம். ஒரு 100%ல எவ்வளோ கிட்டத்தட்ட அந்த கதை சிமிலராக இருக்கும்? 99.9. 99.9 அந்த 1% எங்கே மாறுது? ஆக்ட்ரஸில் மாறுதா? 1% என்ன மாறுதுன்னா ஒரு ஒரு சின்ன லவ் போர்ஷன் இருக்குது. அந்த லவ் போர்ஷனை சும்மா டயலாக்ஸ்லேயே பேசி அந்த சீனை தூக்கிட்டு போகாமல் ஒரு பிட் சாங் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். அவங்க மாண்டாஜ் சாங் மாதிரி. ஸோ அது டைமும் கொஞ்சம் சுருங்கிடும். அது மட்டும் இல்லை, ஒரு வெப் சீரிஸில் ஒரு அழகான சாங்ன்றது ஒரு வித்தியாசம். அதுதான் அந்த 0.01%. சூப்பர். ஸோ சோனா அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும்? எதை நோக்கி போக போகிறாங்க? ஆக்டிங்கா, ரைட்டிங்கா, டைரக்டிங்கா, ப்ரொடக்ஷனா? டைரக்டிங் இஸ் வாட். நான் ஃப்யூச்சரில் டைரக்டிங் தான் வேணும். அதுக்குன்னு நான் நடிக்கலன்னு சொல்லலைன்னா, இது வரைக்கும் ரோல்ஸ் வருது, வெறும் கிளாமர் தான் வருது. நான் கிளாமர் பண்ண மாட்டேன். என்றைக்கு எனக்கு உருப்படியான ரோல் கொடு. மலையாளத்தில் வருது, மலையாளத்துக்கு இப்போவும் போயிட்டு தான் வரேன். பட் இன் தமிழ் இன்னும் கிளாமர் வருது. இங்கே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன். ப்ரொடக்ஷன் தொடருமா? ஓகே. நான் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது பெட்டர்மெண்ட் பண்ணணும் தான் பார்த்துட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். பழைய மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் அதை எவ்வளோ தெளிவாக பண்ண முடியுன்றது தான் விஷயம். சூப்பர். ஸோ உங்களுடைய முயற்சி உண்மையாகவே நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி முன் வச்சிருக்கிறீங்க. அந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸ்மோக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.